ஒரு ரூ. 7,000 பட்ஜெட்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னா, நெறைய பேத்துக்கு வந்து கன்ஃப்யூஷன் இருக்கும். எந்த மொபைல் வாங்குறதுங்கிற கன்ஃப்யூஷன் எல்லாத்துக்குமே இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் நம்ம எதிர்பார்ப்போம். எப்படின்னா, நல்ல டிஸ்ப்ளேவோட, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, டைனமிக் போர்ட் வேணும், ஸ்பீக்கர் நல்லா இருக்கணும், பேட்டரி லைஃப் வந்து நல்லா இருக்கணும், அதுவும் பார்த்தீங்கன்னா, மொபைல் யூஸ் பண்றதுக்கு ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்னு நெறையா இருக்கும். இதெல்லாம் கொண்டு வர மாரி ஒரு மொபைல் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னோல என்ன மொபைல் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். என்ன மொபைல்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெக்னோவோட ஸ்பார்க் கோ 2024. இன்னும் 2024 வரல. ஆனா இந்த டெக்னோவோட 2024 வந்து உங்களுக்கு வந்துருச்சு. டெக்னோ ஸ்பார்க் கோ 2024ல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 வேரியன்ட்ல வந்து இந்த மொபைல் வந்து விட்டுருக்காங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிராவிட்டி பிளாக்ங்கிற ஒரு வேரியன்ட். 2வது வந்து கிரீன் கலர்ல உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் புடிச்ச மாரி ஒரு ஒயிட் கலர்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டியூவல் சிம் கொடுத்திருக்காங்க. பிளஸ் உங்களுக்கு மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டும் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஸ்ப்ளே வைஸ் பாக்குறப்போ உங்களுக்கு 6.56 ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. வித் 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷிங் ரேட்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளேல வந்து டைனமிக் போர்ட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா சார்ஜிங் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராவே அதுல தெரியுது. நோட்டிபிகேஷன் வந்தாலுமே நோட்டிபிகேஷன் அலர்ட்டுமே வந்து பாப்அப்ல வந்து உங்களுக்கு காட்டுது. இந்த மொபைல்ல உங்களுக்கு வந்து யுனிசாக் T606 ஆக்டோ கோர் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்டோரேஜ்னு பார்க்கறப்போ உங்களுக்கு 364, 464, 4128 ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து விர்ச்சுவல் ரேமாவும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஜிபி ரேம் வரைக்குமே வந்து விர்ச்சுவலா யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல் வந்து நார்மல் யூஸ்க்கு வந்து சூப்பர்னு சொல்லலாம். எப்படி சொல்றது? நீங்க என்ன வேணா ஓபன் பண்ணாலும் ஹேங் ஆகாது. நார்மலா யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா கேமிங் பார்க்கறப்ப நார்மல் கேம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் வந்து இதுல வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இதோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 7,000க்குள்ள நம்ம மொபைல் பார்க்குறோம் அப்படின்னா, கேமிங் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு செட் ஆகாது. மத்தபடி நார்மல் யூஸ் பண்றவங்களுக்கு கண்டிப்பா வேல்யூபிளா இருக்கும் இந்த மொபைல். சாஃப்ட்வேர் வைஸ் பார்க்கறப்ப இந்த மொபைல்ல வந்து iOS 13 குடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபீச்சர் குடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மத்த மொபைல பொறுத்தவரைக்கும் நம்ம கால் ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ரெக்கார்ட் பண்றோங்கிறது வந்து அதாவது நம்ம பேசுறவங்களுக்கு வந்து கண்டிப்பா கேட்கும். ஆனா இந்த மொபைல பொறுத்தவரைக்கும் நீங்க கால் ரெக்கார்ட் பண்ணீங்க அப்படின்னா யாருக்குமே கேட்காது. நீங்க யாருக்கும் தெரியாம உங்களோட கால வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இந்த மொபைல்ல ஸ்பீக்கர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, டூயல் DTS ஸ்டெரியோ ஸ்பீக்கர் குடுத்திருக்காங்க. வால்யூம் வைஸ் பார்க்கறப்போ இந்த மொபைல் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுது. சவுண்ட் கேட்கறதுக்குமே வந்து பெட்டரா இருக்கு. உங்களுக்கு வந்து இதுல வந்து கேமரா வைஸ் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 13 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா வந்து குடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ன்னு பார்க்கறப்போ உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கேமரா குடுத்திருக்காங்க. கேமரா வைஸ் வந்து நார்மலா இருக்கு. ரொம்ப நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா கேமரா வந்து பெட்டரா குடுத்திருக்காங்க. அதாவது இந்த ரூ. 7,000 வந்து ஒர்த்துன்னு நான் சொல்வேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேட்டரின்னு வரப்போ உங்களுக்கு 5000 mAh பேட்டரி குடுத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன மைனஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சார்ஜிங் சப்போர்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 10 வாட்ஸ் தான் குடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் வந்து இந்த 5000 mAh பேட்டரிங்கிறப்போ 10 வாட்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மி. சார்ஜ் ஏறுறப்போ ரொம்ப நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். இந்த மொபைலோட பிரைஸ்ன்னு பார்க்கறப்போ உங்களுக்கு வந்து 364 அந்த வேரியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 6700க்கு வந்து குடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 4 ஜிபி RAM 64 அந்த வேரியன்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து உங்களுக்கு 7000க்கு வந்து குடுத்திருக்காங்க. இது வந்து Amazon, Flipkart 2லயுமே வந்து அவைலபிளா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இந்த ஃபீச்சர்ஸ்லாம் புடிச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம யாருக்காவது நீங்க வந்து கிஃப்ட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல புதுசா மொபைல் நீங்க வாங்குறீங்க, கம்மியான பட்ஜெட்ல வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா இந்த மொபைல வந்து பை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணிட்டு அதாவது நான் சொன்னதுக்கும் அதுக்கும் எப்படி இருக்குங்கிற அந்த கமெண்ட்ட மட்டும் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. சப்போஸ் நான் ஏதாவது சொல்றதுல வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்ல, ஏதாவது மாத்தி சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேன் அப்படின்னா, அதையும் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா திருத்திக்கிறேன்.